அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. புனித ரமதான் மாதத்தை முன்னிட்டு உங்கள் பிறை டிவியில் கன்சுல் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். ஆம் நேர்களே, கன்சுலில் அறிவின் பொக்கிஷத்தை அறிவதற்கு ஆவலா இருக்கும் நேர்களுக்கு மிகப்பெரிய சந்தர்ப்பத்தை நாம் இந்த ரமதானுடைய மாதத்திலே வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக எங்களுக்கு தெரியும், இந்த ரமதானுடைய மாதம் வந்தாலே எங்களுடைய முஸ்லீம் செல்வந்தர்கள், தனவந்தர்கள், ஏழை எளியவர்கள் கூட அதிகமாக தான தர்மங்கள் கொடுக்கக்கூடிய உன்னதமான மாதமாக இந்த ரமதானுடைய மாதம் கருதப்படுகிறது. எனவே அப்படியான நாம் செய்யக்கூடிய உன்னதமான சதக்காவுடைய பெருமதி என்ன என்ற தலைப்பில் எங்களோடு கலந்து சிறப்பிப்பதற்காக வேண்டி நாடறிந்த பேச்சாளர், இஸ்லாமிய தாவா பணியாளர், பிரண்டியாவத்த வெள்ளம்பிட்டியில் அமைந்துள்ள மஸ்ஜிதுல் உமர் ஜும்மா பள்ளிவாசலுடைய பிரதம இமாம் காரி ருஷ்தான் ரஹ்மான் யதத் அவர்கள் எங்களோடு கலந்து சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு யதத் அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம் யதத் அவர்களே, உண்மையிலே ரமதானுடைய மாதம் என்று வந்தாலே அது சதக்காவுடைய மாதம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்று தனவந்தர்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், பலர்கள் தான தர்மங்கள் கொடுக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட உன்னதமான சதக்காவை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே எப்படி அழகாக சொல்லுகின்றார்? நல்ல ஒரு கேள்விகள் கேட்டிருக்கிறீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல இடங்களில் சதக்காவை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறான். அதில் ஒரு இடம்தான் சூரா பக்ராவில் சொல்லும் பொழுது வயுர்பி சதகாத் என்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் பாவிக்கின்றான். சதக்காவை நாம் வளர்ப்போம் என்பதாக ரப்புல் இஸ்ஸத் குர்ஆனில் தெளிவாக சொல்லி காட்டி கொண்டிருக்கிறான். சதக்காவை வளர்ப்பது, சொத்துக்களை வளர்ப்பது, இதை நாம் ஈமான் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சதக்காவை வளர்ப்போம், வட்டியை அளிப்போம் என்று சொல்லி காட்டுகிறான். நாம் இன்று சதக்காவை கொடுக்காமல் பதுக்கி வைத்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் தந்த சொத்துக்களை. இந்த சதக்கா என்பது குர்ஆனில் சொல்லப்பட்டதை போன்று ஒரு மனிதன் மரண சந்தர்ப்பத்தில் இருந்தாலும் கூட தன்னுடைய செல்வங்களை பற்றி, தான் உழைத்த சொத்துக்களை பற்றி, தான் உழைத்த செல்வங்கள், பணங்களை பற்றி மரண சந்தர்ப்பத்தில் அவன் அதிகமாக கவலைப்படுவான். காரணம், சதக்கா கொடுக்காமல் இருந்ததின் காரணமாக. மரண சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தை தான், கொஞ்ச நிமிடம், சில வினாடிகள் எனக்கு நேரத்தை கொடுக்கும்படி, உலக வாழ்க்கையில் சில நேரங்களை அதிகப்படுத்தி தரும்படி ஒரு மனிதன் சக்கராத்துடைய நிலைமையில் மரண சந்தர்ப்பத்தில் அவன் கேட்கக்கூடிய விடயம். காரணம், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது ஃபஅஸ்ஸதக, நான் சதக்கா கொடுத்து விட்டு வருகிறேன், சாலிஹானவர்களில் சேர்ந்து கொள்கிறேன் என்பதாக மனிதன் அந்த மரண தருவாயில் வைத்து சொல்வான். அன்பான நேர்களே, சதக்கா என்பது உண்மையிலே அவன் மரணத்துக்கு பின்னால் கூட அவனுக்கு நன்மையை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒன்றுதான். சதக்கா மரண சந்தர்ப்பத்தில் கூட அந்த மனிதனுக்கு உதவக்கூடிய ஒன்று. நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சில ஹதீஸுகளில் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். அதில் ஒன்றுதான், நிச்சயமாக சதக்கா கெட்ட மரணத்தை விட்டும் தடுக்கிறது என்பதாக எம் உயிரிலும் மேலான ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் உலகத்தில் பிறந்து விட்டான் என்றால் நிச்சயமாக அவனுக்கு ஒரு மரணம் இருக்கின்றது. அவனுக்கு மரணம் தேவையில்லை என்றிருந்தால் அவன் உலகத்தில் பிறந்திருக்கக்கூடாது. அன்பான நேர்களே, இந்த மனிதன் உலகத்தில் காலடி எடுத்து வைத்து விட்டான் என்றால், உலகத்தில் பிறந்து விட்டான் என்றால் நிச்சயமாக அவனுக்கு ஒரு மரணம் இருக்கின்றது. தற்பொழுது நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கும் ஒரு மரணம் இருக்கின்றது. அந்த மரணத்தை நினைவில் வைத்துக்கொண்டு இன்று வரலாம், நாளை வரலாம், அல்லது அடுத்த நிமிடம் கூட எமக்கு நாம் மரணத்தை எட்டலாம். இந்த மரணத்துக்கு நாம் தயாராக வேண்டி இருக்கின்றது.
அன்பான நேர்களே, நாம் எம்முடைய மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை வெற்றிகரமாக ஆக வேண்டும் என்றிருந்தால் நிச்சயமாக சதக்கா கொடுக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அதே போன்று சதக்கா நாங்கள் கொடுக்கின்றோம் என்றிருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் சதக்கா கொடுத்து விட்டான், அதனை சொல்லி காட்டுகிறான், அதனை அடுத்த மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவனுடைய சதக்காவை நிறைவேற்றுகிறான் என்றிருந்தால் அல்லாஹ் ஒரு உதாரணத்தை தன்னுடைய கலாம், அல்லாஹுடைய கலாம் அந்த குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒரு வழுக்கக்கூடிய பாறையில் சில மண் துளிகள் அதில் இருக்கின்றது, பெரும் ஒரு மழை பெய்கிறது, அந்த மலையில் அந்த படிந்திருக்கக்கூடிய மண் துளிகளெல்லாம் அந்த மழையின் காரணமாக, மழை பெய்ததின் காரணமாக அந்த துளிகளெல்லாம் சென்று விடுகிறது. அதே போன்று ஒரு மனிதன் அழகான முறையில் சதக்காவை நிறைவேற்றுகிறான், ஆனால் தன்னுடைய மனதில் நான் சதக்கா கொடுக்கக்கூடியவன் என்பதை மக்கள் அறிய வேண்டும், மக்களுக்காக வேண்டி நான் சதக்கா கொடுக்கிறேன் என்ற ஒரு பெருமைத்தனத்தோடு மற்றவர்கள் நான் சதக்காதாரி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு மனிதன் சதக்கா கொடுக்கிறான் என்றிருந்தால் நிச்சயமாக அவனுடைய அமல்கள், அவனுடைய நன்மைகள் எல்லாம் அந்த மழை பெய்து அந்த மண் துளிகள் எல்லாம் எப்படி சென்றதோ அதே போன்று இவனுடைய நன்மைகளும் சென்றுவிடும் என்பதாக ரப்புல் இஸ்ஸத் குர்ஆனில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே அன்பான நேர்களே, நாம் ரமதானுடைய காலத்தில் இருக்கிறோம். இந்த ரமதானுடைய காலத்தில் அதிகமான சதக்காக்கள் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. எத்தனையோ ஏழை எளியவர்கள் சதக்கா இல்லாமல், சதக்கா அவர்களுக்கு கிடைக்காமல் உண்பதற்கு கூட வழி இல்லாத நிலைமையில் அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே தேடுவோம், யாருக்கு சதக்கா கொடுக்க வேண்டும் என்று தேடுவோம், அவர்களுக்கு சதக்காக்களை கொடுப்போம். நிச்சயமாக ரப்புல் இஸ்ஸத் விரும்பக்கூடிய கூட்டத்தில் நாங்கள் அனைவரும் ஆக வேண்டும். ஆமதத்தவர்களே, உண்மையிலே நல்ல ஒரு கருத்தை சொன்னார்கள் அதத்தவர்கள். அதே போல் உண்மையிலே குர்ஆன் எல்லாம் மிக தெளிவாக சதக்காவை பற்றி எப்படி சொல்லுகின்றார் என்று அதத்தவர்கள் எங்களுடைய பிரண்டியாவத் உமர் ஜும்மா பள்ளிவாசனுடைய பிரதம இமாமாக கடமை ஆற்றுகின்றார்கள். அதே போன்று அழகிய குரல் கொடுக்கப்பட்டவர்கள், அழகான முறையிலே ஓதக்கூடிய மாண்பு மிகுந்தவர்கள் அதரத்தவர்கள் உண்மையிலேயே அழகான முறையிலே சதக்காவை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுகின்றது என்ற மிக தெளிவான ஒரு விடயத்தை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். உண்மையிலே நாங்கள் வந்தவர்களை பார்த்திருக்கிறோம். குர்ஆன் சொல்லுகின்றது ஹக்குல் லிஸாஇலி வல் மஹ்ரூம். அதைப்போல ஹக்குல் லிஸாஇலி வல் மஹ்ரூம், கேட்கக்கூடியவர்களுக்கும் அந்த கேட்காமல் தனது நிலைமையை மறைத்து வைத்திருக்கக்கூடியவர்களுக்கும் நிச்சயமாக சதக்காவிலே மிகப்பெரிய பங்கு உண்டு என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். அதனுடைய அர்த்தம், யதார்த்த அர்த்தம் என்னவென்றால், எங்களுக்கு தெரியும் இன்று அதிகமானவர்கள் யாசகம் கேட்பார்கள். அவர்களுடைய தேவையை, அவருடைய கஷ்டத்தை சொல்லி, அவர்களுடைய நிலையை சொல்லி அவர்கள் கேட்பார்கள். அவர்களுக்கு அதிகமானவர்கள் உதவுவார்கள். அவர்களை அவசரமாக இனம் காண முடியும். இவர்கள்தான் அந்த தேவை உள்ளவர்கள் என்று இனம் காண முடியும். ஆனால் இன்று அதிகமானவர்கள், அல்லாஹ் குர்ஆனில் சொல்ல வல் மஹ்ரூம், இன்னும் அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய தேவைகள் இருந்த பட்சத்தில் கூட அவர்கள் அதை வெளிக்காட்ட மாட்டார்கள். எனவே கட்டாயமாக இப்படிப்பட்ட நிலையில் வாழக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்வது என்பது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், சில ஊர்களிலே நாம் பார்த்திருக்கிறோம், கிராம பகுதிகளிலே சில உலமாக்கள் இருப்பார்கள், பழமை வாய்ந்த உலமாக்கள், இல்மில் தேர்ச்சி பெற்றவர்கள், மிகப்பெரிய தக்வாதாரிகள், கண்ணியமான முறையிலே வாழ்வார்கள். அவர்கள் ஆடைகள் கூட அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் வீட்டிலே சென்று பார்த்தால் அங்கே வீட்டிலே கரண்ட் இல்லாத நிலையில் இருக்கும். யாருக்கும் சொல்ல மாட்டார்கள். அவருடைய ஜனாசாவுக்கு சென்றவர்களுக்கு தான் தெரியும் அவருடைய அந்த நிலைமை இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. வீட்டிலே அதாவது மழை பெய்ந்தால் ஒழுகக்கூடிய நிலையிலே எத்தனையோ உலமாக்கள் இருக்கின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட எத்தனையோ நல்லவர்கள் சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், க்ளீன் ஷூட் என்று சொல்லுவார்கள், அழகான முறையிலே எம்டி பாக்கெட் என்றுவார்கள். அந்த அளவுக்கு கண்ணியமான முறையிலே இன்று அதிகமானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய தேவை அல்லாஹ்விடத்தில் மாத்திர முறையிட்டு கொண்டு தஹஜ்ஜுடைய நேரத்தை அல்லாஹ்வுக்கு முன்னால் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு தகவல் ஒன்று இருக்கும் என்று இருந்தால், நிச்சயமாக யாரெல்லாம் கேட்கின்றார்களோ, எங்களுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோர்களை சொல்லியிருக்கின்றார்கள்,
அதாவது குதிரையில் வந்து உங்களிடத்தில் யாசகம் கேட்டாலும் கொடுங்கள் என்று. எனவே அப்படிப்பட்ட இஸ்லாம் தான் எங்களுடைய பெருமதியான இந்த இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படிதான் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் கட்டாயமாக கேட்கக்கூடியவர்களுக்கு எப்படி கொடுக்கின்றோமோ அதே போல் கேட்காமல் பக்குவமாக வாழக்கூடியவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் அந்த சதக்காவில் மிகப்பெரிய வெளிச்சத்தை வைத்திருக்கிறான். அந்த சதக்காவில் மிகப்பெரிய மாற்றத்தை அல்லாஹ் நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பலாபலன்களை வைத்திருக்கின்றான். எனவே உண்மையிலேயே அப்படிப்பட்டவர்களை இனம் காணுவோம். இந்த ரமதானுடைய மாதத்திலே குறிப்பாக அப்படிப்பட்ட உலமாக்கள் அதைப்போல மூத்தவர்கள் இருப்பார்கள். அவர்களை இனம் கண்டு அவருடைய தேவைகளை நாம் நிறைவேற்றுவோம். நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய தான தர்மங்களை கொண்டு ஹஜ்ரத் அவர்கள் முன்னால் ஓதிய ஆயத்தை போன்று நிச்சயமாக சதக்கா உங்களுடைய வாழ்க்கையிலே அது மிகப்பெரிய வளர்க்கக்கூடிய ஒரு பரக்கத்தாக அமையும் என்ற கருத்துப்பட ஹஜ்ரத் அவர்கள் ஓதினார்கள். எனவே அப்படிப்பட்ட சதக்காவுடைய கபூலியத்தை அல்லாஹ் அனைவருக்கு தர வேண்டும். ஹஜ்ரத் அவர்களே, எங்களுக்கு நல்ல கருத்துக்களை நீங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள். அதே போல் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சதக்காவை குறித்து எங்களுக்கு எப்படி வழிகாட்டியிருக்கின்றார்கள், இதை பற்றி எப்படி வலுப்பமாக சொல்லியிருக்கின்றார்கள்? உண்மையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கூட வழிகாட்டியிருக்கின்றார்கள். சஹாபாக்களிடத்தில் பெரும் சொத்துக்கள் சில சஹாபாக்களிடத்தில் இருக்கல்ல. இனி சஹாபாக்களில் அதிகமானவர்களும் அதிகமான சொத்துக்களை கொண்டவர்களும் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பேரீத்தம்பழத்தின் ஒரு கீற்றை கொடுத்தாவது ஒரு துண்டை கொடுத்தாவது நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். சஹாபாக்கள் கூட அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்ப்போம் என்றிருந்தால் பெரும் பெரும் சஹாபிகள் கூட தன்னுடைய அல்லாஹுடைய பொருத்தத்தை சதக்காவின் மூலமாக பெற்றிருக்கின்றார்கள். சில யுத்தங்களை பார்ப்போம் என்றிருந்தால் சில சஹாபாக்கள் அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் கொண்டு வந்து கொடுத்து விடுவார்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில். யா ரசூலல்லாஹ், இதெல்லாம் என் சதக்காவுடைய பொருள், இதை நான் தீனுக்காக செலவழிக்கிறேன் என்பதாக சில சஹாபாக்கள் கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒப்படைத்த சரித்திரங்களும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று சஹாபாக்களில் ஒருவர் தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், பெரும் ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு. பெரும் ஒரு சஹாபி, சதக்கா கொடுக்கக்கூடியவர்களில் முதன்மை வாய்ந்தவர் என்று கூட சொல்லலாம். அப்படியான ஒரு சஹாபி தான், அல்லாஹுடைய பாதையில் அள்ளி கொடுக்கக்கூடியவர்கள் தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். சில யுத்தங்களில் கூட அதிகமான சதக்காக்களை கொடுத்தவர்களில் இவரும் ஒருவர். அதே போன்று பல சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கலாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கலாம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கலாம். இப்படி பல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லை ஏற்று அந்த சதகா கொடுத்தால் அல்லாஹ் கிடைப்பான் என்ற சொல்லை ஏற்று பல சஹாபாக்கள் சதகாவின் மூலமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அன்பான நேயர்களே, எனவே நாங்கள் ரமதானுடைய காலத்தில் இருக்கிறோம். ஒரு ஈத்தம்பல கீத்தை கொடுத்தாவது ஒரு ஈத்தம்பலத்தை கொடுத்தாவது எம்முடைய சதகாக்களை நாங்கள் கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும். ரமதானுடைய காலத்தில் அதிகமானவர்கள் இஃப்தாருடைய ஏற்பாடு இல்லாமல் இருப்பார்கள், சஹருடைய ஏற்பாடு இல்லாமல் இருப்பார்கள். எங்களுடைய சதகாக்களை நாங்கள் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று இனங்கண்டு சிலவர்கள் வாய் திறந்து கேட்பார்கள், சிலவர்கள் வாய் திறக்காமல் இருப்பார்கள். நாங்கள் வாய் திறக்காமல் இருக்கக்கூடியவர்களிடத்தில் எல்லாம் இருக்கின்றது என்று நினைத்து விடக்கூடாது. எனவே நாங்கள் அதிகமான சதகாக்களை தேடி ஆராய்ந்து ஒவ்வொரு மக்களையும் அணுகி அவர்களிடத்தில் எம்முடைய சதகாக்களை கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல நாளைய கியாமத்துடைய நாளையில் எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தன்னுடைய அர்ஷுடைய நிழலை கொடுக்கிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அதில் ஒருவர் தான் தன்னுடைய சதகாக்களை நிறைவேற்றியவர். இடது கரம் தெரியாமல் வலது கரத்தால் கொடுக்கக்கூடியவர். இவருக்கு நாளைய கியாமத்துடைய நாளையில்
அர்ஷுடைய நிழலை அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் நாளைய கியாமத்துடைய நாளையில் எந்த உதவியும் இல்லாமல், எந்த ஒரு யாருடைய நாட்டமும் இல்லாமல், யாருடைய உதவியும் இல்லாத அந்த கியாமத்துடைய நாளையில் ரப்புல் இஸ்ஸத்துடைய அர்ஷுடைய நிழல் கிடைக்குது என்றால் நிச்சயமாக நாம் எம்முடைய வாழ்க்கையில் சதகாவை அதிகப்படுத்த வேண்டும். நாளைய கியாமத்துடைய நாளையில் சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு நீயத்தோடு இந்த ரமதானை நாம் கட்டாயமாக சதகாவின் மூலமாக நாம் பயன்படுத்துவோம். அதே போன்று அன்பான நேர்களே, சதகா கொடுக்கக்கூடியவர்கள் நல்ல முறையில் நீயத்துகளை வைத்து நான் கொடுக்கக்கூடிய இந்த சதகாவின் மூலமாக நாளைய கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் பெரும் வெகுமதிகளை எமக்கு தர வேண்டும் என்பதாக நாம் நல்ல நீயத்துகளை வைத்து சதகா கொடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். எனவே எம்முடைய உள்ளத்தில் கெட்ட நீயத்துகள் இருந்தால், நல்ல நீயத்தில்லாமல் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தோடு எம்முடைய சதகாக்களை நாம் கொடுப்போம் என்றிருந்தால் நாளை கியாமத்துடைய நாளையில் ஒரு மனிதர் வருவார், அதிகமான நன்மைகளை சேர்த்து கொண்டு வருவார். ஆனால் மலையை போல நன்மைகள் இருக்கும், ஆனால் அவர் நரகவாதி என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்றால் கொடுக்கக்கூடிய சதகா, செய்யக்கூடிய சதகாக்கள் அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர் செய்தார். நாளைய கியாமத்துடைய நாளையில் நஷ்டவாளியாக மாறிவிடுவார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. உண்மையிலேயே நல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல வார்த்தைகளை வைத்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தெளிவை அதற்கு அவர்கள் எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே அது அவர்கள் சொல்லும் பொழுது ஞாபகம் வந்துவிட்டது. ஒரு மனிதன் கொடுக்கக்கூடிய தான தர்மத்தினால் கியாமத்துடைய நாள் எங்களுக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துடைய நாளை பற்றி சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அந்த நாளிலே எல்லா மனிதர்களும் ஆடையற்ற நிலையிலே அங்கேயும் அங்காலும் இங்காலும் அலைவார்கள் என்று, அந்த உஷ்ணம் தாங்க முடியாமல், கஷ்டம் தாங்க முடியாமல் அலைவார்கள் என்று சொல்லும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த நேரத்தில் ஆண்கள் பெண்களை அப்படி பார்க்க மாட்டார்களா, அந்த சிந்தனை ஏற்படாதா என்று கேட்கும்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியெல்லாம் சிந்திப்பதற்கு அந்த இடம் கொடுக்காது என்றார்கள். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான இடம். ஒரு தாய் நமது அந்த குழந்தை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது அப்படியான ஒரு பயங்கரமான இடமாக அந்த கியாமத்துடைய அந்த மஹ்ஷருடைய மைதானம் அமைந்திருக்கின்றது. அந்த சூட்டிலே எங்களுக்கு தெரியும், ஹதீஸுகளே வருகின்றது, ஒவ்வொரு மனிதர்கள் அவர்களுடைய அமலுக்கு ஏற்றவாறு அவர்களுடைய உடம்பிலிருந்து வேர்வைகள் வெளியாகக்கூடிய நிலையை காணலாம். அப்படிப்பட்ட உஷ்ணமும் சூடும் நிறைந்த அந்த இடத்திலே நாம் கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அவர்கள் இந்த ஹதீஸை எனக்கு ஞாபகம் ஊட்டிய போது ஞாபகம் வருகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு. கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் 7 நபர்களுக்கு நிழலே இல்லாத அந்த நாளில் நிழல் கொடுக்க காத்திருக்கின்றார். எனவே அந்த நாளில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான். அது அவர்கள் அருமையான முறையில் சொன்னார்கள், ரஜுலுன் தஸத்தக பி ஸதகத்தின் ஃபஅஃபாஹா ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு. வலது கரம் கொடுப்பது இடது கரத்துக்கு தெரியாத அளவுக்கு இஹ்லாஸோடு கொடுத்த அந்த மனிதனையும் அல்லாஹ் தஆலா அந்த கியாமத்துடைய நாளிலே அந்த சூட்டிலிருந்து பாதுகாப்பான் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் யதுல் உல்யா, உயர்ந்த கை, கொடுக்கின்ற கை, கைரும் மின் யதி சுஃப்லா, அதை எடுக்கும் கையை விட மிக பிரம்மாண்டமானது, உயர்ந்தது என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அருமையான முறையிலே சதகா பற்றி எங்களுடைய மார்க்கம் மிக தெளிவாக அழகான முறையில் வழிகாட்டிருக்கின்றது. சஹாபாக்கள் அதை மிக அழகான முறையில் எங்களுக்கு வழிகாட்டிருக்கின்றார்கள். எனவே அதற்கு அவர்களும் எங்களோட அழகான முறையிலே அந்த விடயங்களை கலந்துரையாடி கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அதற்குடைய வாழ்க்கையிலே ரஹ்மத் செய்ய வேண்டும். எங்களுக்கு தெரியும், இன்று அதிகமானவர்கள் தான தர்மம் செய்கின்றார்கள். வெளிரங்கமாக ஊடகங்களுக்கு காட்டியவாறு படங்களை பிடித்து அதை பலர்களுக்கு அனுப்பி இப்படியான ஒரு முறையிலே ஒரு சிலர்கள் தான தர்மம் செய்கிறார்கள். இன்னும் சிலர்கள் மறைத்து செய்கின்றார்கள். இந்த அமலுடைய தன்மையை பற்றி நாம் எப்படி பார்ப்பது? இஸ்லாமிய பார்வையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு எப்படி வழிகாட்டியிருக்கின்றார்கள்? உண்மையிலே ஹஸ்ரத் அவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் சஹாபாக்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். மறைத்து செய்யக்கூடிய சதகாக்கள், வெளிரங்கமாக செய்யக்கூடிய சதகாக்கள் என்பதாக அல்லாஹும் குர்ஆனில் சொல்கிறான், الذين ينفقون أموالهم بالليل والنهار سرا وعلانية
அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது இரவு பகலாக சதக்கா கொடுக்கக்கூடியவர்கள் என்றும் சொல்கிறான். அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்கக்கூடியவர்கள், பகிரங்கமாகவும் கொடுக்கக்கூடியவர்கள், மறைவாகவும் கொடுக்கக்கூடியவர்கள் என்று ரப்புல் இஸ்ஸத் குர்ஆனில் தெளிவுபடுத்தி கொண்டுதான் இருக்கின்றான். இவர்கள் மரண சந்தர்ப்பத்தில் கூட பயப்பட வேண்டிய ஒரு தேவை இல்லை, கவலைப்படக்கூடிய ஒரு தேவையும் இல்லை. இப்படி குர்ஆனில் அல்லாஹ் பேசிக்கொண்டிருக்கிறான். இது யாருக்கு? இஹ்லாஸ் உடையவர்களுக்கு, இஹ்லாஸோடு சதக்கா கொடுக்கக்கூடியவர்களுக்கு, அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியவர்களுக்கு. ஆனால் இன்று எம்முடைய சமூகம், ஹசரத் அவர்களே, இன்று எம்முடைய சமூகம் என்ன செய்கின்றது? சதக்கா என்ற பெயரில் அவர்களுடைய பெயர்களை வளர்ப்பதற்காக வேண்டி, அவர்களுடைய சில கம்பெனிகளை வளர்ப்பதற்காக வேண்டி, அவர்களுடைய பெயர் உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக வேண்டி, எம்மை பற்றி பலர் பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி அவருடைய சதக்காக்களை ஃபோட்டோவின் மூலமாக, புகைப்படங்களின் மூலமாக, இணையதளங்களின் மூலமாக அவர்கள் கொடுக்கக்கூடிய சதக்காக்களை வெளிக்காட்டி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே அந்த செயல் சதக்காவுடைய அந்த செயல் மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யக்கூடிய செயல்கள் தான். மாறாக அல்லாஹுடைய ரிவாவை எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யக்கூடிய செயல்கள் அல்ல. அதுக்கு ஒரு உதாரணமாக நமக்கு சொல்லலாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு சம்பவம் பதியப்படுகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணமாகிவிட்டார்கள். ஒரு கண் தெரியாத மூதாட்டி, வயது வந்த ஒரு பெண்மணி சொல்கின்றாள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் என்று சொல்கிறார். அதை கேட்ட மக்கள் கேட்கிறார்கள், உமக்கு எப்படி தெரியும்? உமக்கு கண் தெரியாது, எப்படி நீ அறிவாய்? சொன்னார்கள் அந்த மூதாட்டி, ஒவ்வொரு நாளும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு ஹிதுமத் செய்வதற்காக வேண்டி வருவார். எனக்கு உணவளிக்கக்கூடியவராக, உணவு கொண்டு வரக்கூடியவராக இருப்பார். அதே போன்று என்னுடைய வேலைகளை செய்யக்கூடியவர்களாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வலமையில் இருப்பார். இன்று நான் அவரை காணவில்லை, என்னிடத்தில் அவர் வரவில்லை. எனவே அவர் வரவில்லை என்றிருந்தால் அவர் மரணத்தை எட்டியிருக்க வேண்டும். அதனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணத்தை எட்டிவிட்டார்கள். இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் பார்க்கக்கூடியது என்னவென்றால், இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய சதகாவை, அவருடைய ஹிதுமத்துகளை என்ன செய்திருக்கிறார் என்றால், மறைவான முறையில் அல்லாஹுடைய பொருத்தம் வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பெண்மணிக்கு சதகா கொடுக்கக்கூடியவர்களாக, ஹிதுமத்துகளை செய்யக்கூடியவர்களாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இது உண்மையிலேயே அல்லாஹுடைய பொருத்தம் வேண்டும் என்று சதகா செய்யக்கூடியவர், உண்மையிலேயே நான் அல்லாஹுடைய அர்ஷுடைய நிழலை அடைய வேண்டும் என்று சதகா கொடுக்கக்கூடியவர், உண்மையிலேயே அல்லாஹ் என்னுடைய அந்த சதகாவை பொருந்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சதகா கொடுக்கக்கூடியவர்கள், நல் அமல்கள் செய்யக்கூடியவர்களுடைய அந்த விடயங்களை அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால் மக்களிடத்தில் அல்லாஹ் காட்டுவான். உண்மையிலேயே இதுதான் சதகா, உண்மையிலேயே அழகான ஒரு சதகா, தூய்மையான ஒரு சதகா என்று சொல்வது இந்த சஹாபாக்கள் காட்டி தந்திருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக. ஆமது அவர்கள் உண்மையிலேயே சதகாவை பற்றி மிகவும் தெளிவாக எங்களுக்கு பல விளக்கங்களை தந்து கொண்டிருக்கின்றீர்கள். குறிப்பாக சதக்கா என்று வரும்பொழுது அதை நாம் இஹ்லாஸோடும் அடைத்து செய்ய வேண்டும். ஏனென்றால் எந்த அமலை இஹ்லாஸோடு செய்யப்படுகிறதோ அந்த அமல் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உரிய அமல். அதில் மிகப்பெரிய வெளிச்சம் உள்ளது, அதில் மிகப்பெரிய மாற்றம் உள்ளது. அதனால் தான் பார்க்கலாம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், 6 விடயத்தை இஹ்லாஸோடு நடத்துங்கள் என்றார்கள். அதிலே ஒன்றுதான், நீங்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வோடு ரகசியமாக பேசக்கூடிய ஒரு நேரத்தை தெரிவு செய்து யாருக்கும் சொல்லாமல் அந்த அமலை செய்யுங்கள் என்றார். அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கு மத்தியில் ரகசியத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். அதில் 2வது சொல்கின்றார்கள், நீங்கள் பிறருடைய கண்ணீரை துடைப்பது, சதக்கா கொடுப்பது, அதை இஹ்லாஸோடு செய்கிறேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். எனவே அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு இபாதத் சதக்கா என்பது இன்று நாம் நினைப்பது போன்று ஒருவரை பார்த்து பரிதாபம் என்று சொல்லி கொடுப்பது அல்ல.
அது அல்லாஹ்வுடைய நன்மையை ஈட்டி தரக்கூடியது, சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய அமல், எங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய முசீபத்துகளை நீக்கக்கூடிய அமல். நாங்கள் தெரியும் இன்று எங்களுடைய பணங்களையோ சொத்துக்களையோ இன்று தனவந்தர்கள் எல்லாம் கொண்டு போய் வங்கிகளிலே கணக்கீட்டுகளிலே போய் பாதுகாக்கின்றார்கள். உண்மையிலேயே அதனூடாக அவர்கள் பாதுகாப்பை எதிர்பார்க்கின்றார்கள். உண்மையான பாதுகாப்பு எது தெரியுமா? சொல்லுவார்கள் அமானா. அமானா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக தான தர்மங்கள் தான் இருக்கின்றது. அதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. எங்களுக்கு வரக்கூடிய முசீபத்துகள், பலாய்கள், பிரச்சனைகள் அத்தனையும் நீக்கக்கூடிய மிகப்பெரிய வலுப்பம் உள்ள ஒரு இபாதத் தான் சதக்கா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். நாம் அதை கண்ணூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். எனவே தான் நாங்கள் நினைக்கின்றோம், கொடுத்தால் குறைந்து வரும் என்று நினைக்கின்றோம். நிச்சயமாக அல்லாஹ் ஒரு பொழுதும் குறைக்க மாட்டான். எங்களுக்கு தெரியும், வரலாறுல வருகின்றது, சில தஃப்சீர்களில் இந்த கருத்து பெற வருகின்றது. அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கிட்டத்தட்ட 40 வருடங்கள் கண் பார்வை இழந்தவர்களாக இருந்தார்கள். 40 வருடங்கள் கண் பார்வை இழந்தவர்களாக இருந்தார்கள். இழந்த காரணம் ஒன்று, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நினைத்து அதிகம் அழுந்த காரணத்தினாலும், இன்னொரு காரணம் சொல்லுவார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இழந்த காரணமும் அடுத்தபடியாக சொல்லுவார்கள் இமாம்கள். அவர்கள் வளமையான இருக்கக்கூடிய ஒரு யாசகர் ஒரு விருந்தாளி வந்திருக்கும் பொழுது அவரை அலட்டியபடி சில விடயங்களை கேட்டதினால் கோபம் அடைந்தார், மனசிலே ஒரு விடயத்தை நினைத்தார், அதனால் தான் அவருடைய கண் பார்வை சென்றது என்று சில இமாம்கள் எழுதுகின்றார்கள். எனவே எது எப்படியாக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, எந்த மனிதன் தான தர்மம் செய்வானோ, சதக்கா செய்வானோ, இஹ்லாஸோடு செய்வானோ, அல்லாஹ் அவனுக்கு வரக்கூடிய பலாய் முசீபத்துகளை நீக்குவான். அதாவது அல்லாஹ் அவனுடைய செல்வத்திலே மிகப்பெரிய பரக்கத்தை உண்டாக்குவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் என்று சொன்னார்கள். அதே போல் சொன்னார்கள், யார் அல்லாஹ்விட மனிதர்களிடத்தில் யாசகம் கேட்பார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் அவனுக்கு ஏழ்மையுடைய வாசலை திறந்து கொடுப்பார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல் சத்தியம் என்று சொன்னார்கள், யார் அநியாயம் செய்யப்படுவாரோ அவருடைய அநியாயம் செய்யப்பட்டவருடைய துவா என்பது ஒரு நாளும் அது தட்டப்படாது என்றார்கள் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அடிப்படையிலே சதக்கா என்பது கொடுத்தால் வளர்க்கப்படும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக சதக்கா கொடுப்போரின் பணம் என்பது அது அதிகரிக்கப்படும், அது குறையாது என்றார்கள். அதனுடைய யதார்த்த அர்த்தம் என்ன தெரியுமா? யார் தான தர்மத்தை கொடுப்பாரோ ஒரு நோய் நொடிகளிலே வாட மாட்டார், ஆஸ்பத்திரி வழியாக பணத்தை செலவழிக்க மாட்டார். என்று பார்க்கின்றோம் அதிகமான தனவந்தர்கள் அவர்கள் கொடுக்க வேண்டிய சதக்காக்கள், தான தர்மங்கள், ஜகாத்துகளை முறையாக கொடுக்காதனால் எங்களுக்கு தெரியும் இன்று ஆஸ்பத்திரி வழியாக பணங்களை செலவழித்துக் கொண்டிருப்பதை காணுகின்ற. உண்மையிலேயே இது அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய சோதனை, கஷ்டம். அதை உணர மாட்டார்கள். இது நாங்கள் தான தர்மங்கள் கொடுக்காமல் இன்று தான தர்மங்கள் கொடுப்பதாக இருந்தாலும் உண்மையிலேயே ஒரு கவலையான விடயம், இதையும் சொல்லிதான் ஆக வேண்டும். இன்று தான தர்மம் இருப்பதாக இருந்தால் நினைக்கின்றார்கள், பல கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரர்கள் 5ஐயும் 10ஐயும் கொடுத்து அவர்களுடைய சதக்கா முடிந்து விட்டது, பொறுப்பு முடிந்து விட்டது, பள்ளிக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு முடிந்து விட்டது, இப்படியாக அவர்கள் சமூகத்திலே நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே 5ஐயும் 10ஐயும் கொடுத்து சதக்காவை செய்துவிட்டோம் என்று சொல்லுவது என்பது அது சதக்கா அல்ல. சதக்கா என்றால் இமாம்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள். அதிகமான இதை பார்க்கக்கூடிய நேர்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். நீ தான தர்மம் கொடுக்கும் பொழுது உன் உள்ளத்தில் ஒரு வேதனை வருகின்றதா? நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்து இவ்வளவு பெரிய ஒரு தொகையை கொண்டு போய் இந்த நல்ல காரியத்துக்கு செலவழிக்கிறேன் ஒரு வேதனை வருகின்றதா? அதுதான் உண்மையான தான தர்மம் என்றார்கள். பல கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரர் 5ஐயும் 10ஐயும் கொடுத்து அவருடைய பொறுப்பு முடிந்துவிட்டது, சதக்கா செய்துவிட்டோம் என்று நினைப்பதல்ல சதக்கா. உள்ளத்தில் வேதனை வர வேண்டும். நான் இவ்வளவு பெரிய நான் கஷ்டப்பட்ட இரவு பகலாக சம்பாதித்த பணத்தை கொண்டு போய் நான் இதில் போடுகின்றேன் என்று கவலை வரணும், அதோடு ஒரு சந்தோஷம் வரணும். அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியம் இது. என்றால் ஒரு மனிதன் சதக்கா கொடுப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பார்வை இல்லாமல் அந்த அமலை செய்ய முடியாது. எத்தனையோ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பார்வைக்கு பின்னால் தான் அந்த மனிதனுக்கு சதக்காவுடைய பாக்கியம் கிடைக்கின்றது. எனவே சதக்கா கொடுக்கின்றவர்கள் நினைக்கின்றார்கள், எங்களால் தான் இது நடக்கின்றது என்றெல்லாம் உள்ளத்திலே கர்வம் நினைத்திருக்கின்றார்கள். உண்மை யதார்த்தம் அல்ல. நீங்கள் கொடுக்கக்கூடிய தான தர்மத்துடைய பரக்கத்தினால் உங்களுக்கு வரக்கூடிய முசீபத்துகளை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாத்து, நீங்கள் கொடுக்கக்கூடிய சதக்காவினால் உங்களை அல்லாஹ் வளர்க்குகின்றானே தவிர நீங்கள் கொடுத்த சதக்காவினால் பள்ளிவாசல்களோ அல்லாவிட்டால் மதரசாக்களோ வளரவில்லை என்ற யதார்த்த உண்மையை விளங்கிக் கொள்ளுங்கள். பலர்கள் கண்ணீரோடு இருக்கின்றார்கள். ரமதானுடைய மாதத்தை இஃப்தார்களை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு போய் உதவி செய்துவிட்டு அதை படம் பிடித்து போடுவது என்பது அது உண்மையான யதார்த்த சதக்காவாக இருக்கின்றது. கண்ணீரை துடைப்போம், மறைத்து துடைப்போம். சஹாபாக்கள் காட்டிய வழி எங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கொடுக்கக்கூடிய தான தர்மத்தில்
ரகசியமாக செய்யக்கூடிய தான தர்மம் ஏற்றமானது என்று எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் ஹதரத் அவர்கள் அழகான முறையில் எங்களுக்கு மிக தெளிவாக அதை பற்றி விளங்கப்படுத்தினார்கள். ஹதரத் அவர்கள் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் பறக்கச் செய்ய வேண்டும். ஹதரத் அவர்கள் எங்களுக்கு தெரியும் இது சதக்காவுடைய அமலை கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எப்படி அடைவது, சஹாபாக்கள் எப்படி அடைந்தார்கள். உண்மையிலேயே ஹஸரத் அவர்களே, சதகா அல்லாஹுடைய பொருத்தத்தை ஈட்டி தரக்கூடிய ஒன்றுதான். சஹாபாக்கள் கூட அந்த அல்லாஹுடைய பொருத்தத்துக்காக வேண்டி பல சதகாக்களை செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் இருக்கும் பொழுது, நான் நினைக்கிறேன் ஒரு அன்சாரி சஹாபி வருகை தருகிறார். அந்த சபைக்கு வரும் பொழுது அவர்கள் எந்த ஒரு உணவும் உட்கொள்ளாத நிலையில் வந்திருக்கின்றார். சஹாபி அவர்கள் அந்த சபைக்கு வந்திருக்கின்றார், ஒரு விருந்தாளியாக வந்திருக்கின்றார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபையில் வைத்து கேட்கின்றார்கள், இந்த விருந்தாளிக்கு யார் உணவளிப்பது என்பதாக ரசூலுல்லாஹ் கேட்ட சமயத்தில் ஒரு சஹாபி தன்னுடைய கையை உயர்த்துகின்றார். ஆனால் உண்மையிலேயே அந்த சஹாபிக்கு தெரியாது வீட்டில் சாப்பாடு இருக்கின்றதா, உணவு இருக்கின்றதா என்பதும் கூட தெரியாது. வந்த விருந்தாளியை உபசரிக்க வேண்டும். அல்லாஹ் அப்பொழுதுதான் நாளை மௌத்துக்கு பின்னால் தன்னை உபசரிப்பான் என்ற ஒரு நோக்கத்தோடு தன்னுடைய கையை அவர் உயர்த்தி விடுகின்றார். ரசூலுல்லாஹ் அவரிடத்தில் பொறுப்பு கொடுத்த சமயத்தில் அவர் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து செல்கின்றார். சென்று தன்னுடைய மனைவியிடத்தில் சொன்னதும், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விருந்தாளி வந்திருக்கிறார் என்று சொல்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெண்மணி தன்னுடைய கணவனை பார்த்து, எந்த ஒரு உணவும் இல்லை, தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி வைக்கப்பட்ட உணவு மாத்திரம் தான் இருக்கின்றது என்பதாக அந்த வீட்டு பெண்மணி சொல்கின்றார். அந்த சமயத்தில் என்ன செய்வது, பிள்ளைகளுக்கு கொடுப்பதா அல்லது வந்திருக்கக்கூடிய விருந்தாளிக்கு கொடுப்பதா என்ற ஒரு தயக்கம் கூட இல்லாத நிலைமையில் ரசூலுல்லாஹுடைய விருந்தாளிக்கு கொடுப்போம் என்ற ஒரு முடிவில் இரண்டு பேரும் முடிவெடுக்கின்றார்கள். அதற்கு பின்னால் எப்படி பிள்ளைகளை தூங்க வைத்துவிட்டு அந்த வந்திருக்கக்கூடிய விருந்தாளிக்கு உபசரிக்கிறார்கள், எந்த நிலைமையில் போட்டிருக்கக்கூடிய அங்கு பற்றி கொண்டிருந்த அந்த விளக்கை அணைத்து வந்திருக்கக்கூடிய அந்த விருந்தாளிக்கு அவர்கள் உணவளிக்கிறார்கள். முழுமையான முறையில் அவர் சாப்பிட்டு முடிக்கின்றார்கள். இப்பொழுது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த சஹாபியுடைய அந்த விருந்துபசாரத்தை வைத்து அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் இறக்கி விடுகிறான். அந்த சஹாபியை அல்லாஹ் பொருந்தி கொண்டதாக குர்ஆன் வசனத்தை இறக்குகின்றான். கனிமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, நேர்களே, இந்த சதகா அல்லாஹுடைய பொருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. சதகா என்பது அல்லாஹுடைய பொருத்தத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒன்று. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ தர்மம் செய், நீ தடுத்து வைத்து கொண்டிருந்தால் அல்லாஹுடைய அந்த ரஹ்மத்தும் அல்லாஹுடைய அந்த அருளும் அல்லாஹ் தடுத்து வைத்து விடுவான் உனக்கு வராமல். எனவே இருப்பதை கொண்டு நீ சதகா செய்து கொள், தர்மம் செய்து கொள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸை பார்ப்போம் என்றிருந்தால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 மலக்குகள் உலகத்துக்கு வருகிறார்கள். ஒரு மலக்கு துஆ செய்கின்றார், யார் அல்லாஹுடைய பாதையில் கொடுக்கின்றாரோ அவருக்கு, அல்லாஹுடைய பாதையில் யாரெல்லாம் செலவழிக்கின்றார்களோ அவர்களுக்கு மேலும் அல்லாஹுடைய பரக்கத்தை கொடுக்கும்படி ஒரு மலக்கு துஆ செய்கின்றார். அவருடைய செல்வத்தில் அதிகப்படுத்தி கொடுக்கும்படி ஒரு மலக்கு துஆ செய்கின்றார். மற்ற மலக்கு அதற்கு ஆமீன் சொல்கின்றார். இன்னும் ஒரு மலக்கு துஆ செய்கின்றார், யாரெல்லாம் அல்லாஹ் கொடுத்ததை தடுத்து வைத்திருக்கின்றார்களோ, கொடுக்காமல் வைத்து கொண்டிருக்கின்றார்களோ அவருடைய சொத்துக்களை அழித்துவிடு என்று துஆ செய்கின்றார். அதற்கு மற்ற மலக்கும் ஆமீன் சொல்கின்றார். எனவே இது ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய ஒரு விடயம். எனவே அன்பான நேர்களே, நாங்கள் சதகாக்களை கொடுப்போம்.
எங்களுடைய சொத்துக்கள் அழிந்து போகின்றதே என்று நினைக்க வேண்டாம். வயுர்பி சதகாத், அல்லாஹ் சதகா கொடுப்பதின் மூலமாக வளர்க்கின்றான். எனவே அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வோம். ரமதானுடைய மாதம் பல அமல்களை செய்யக்கூடிய மாதம், இரட்டிப்பான நன்மைகளை தரக்கூடிய மாதம், நன்மைகளை அள்ளி எடுக்கக்கூடிய மாதம். ரமதானுடைய மாதத்தில் இந்த சதகாக்களை அதிகமாக கொடுத்து அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை அடைந்து கொள்ளக்கூடிய கூட்டத்தில் எம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமத் அவர்களே, அழகான முறையில் எங்களுக்கு பல விடயங்களை சொல்லி தந்தீர்கள். அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் அருள் பாலிக்க வேண்டும். உண்மையிலேயே நேர்களுக்கு இன்று சதகாவை பற்றி மிகப்பெரிய ஒரு தெளிவையும் குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையிலே அழகான முறையில் எங்களுடைய பிரண்டியாவத்த வெள்ளம்பெட்டி ஒமர் ஜும்மா பள்ளிவாசலுடைய பிரதம காரி இமாம் மௌலவி ருஷ்தான் ரஹ்மான் அவர்கள் அழகான முறையில் எங்களுக்கு இன்று பல விடயங்களை எங்களோடு கலந்து சிறப்பித்தார். எனவே மீண்டும் உங்களுக்கு நல்ல பல கருத்துக்களோடு உங்களை சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.